இது பூம்புகார் நகரம், சங்க காலத்தின் பெருமை. இங்கே ஒரு இளம் தம்பதிக்கு புது வாழ்க்கை தொடங்கியது. கண்ணகி, தூய்மை, பாசம், பக்தி; கோவலன், செல்வம், சிரிப்பு, ஆசை. அவர்கள் வாழ்க்கை புனிதமாயிருந்தது. ஒரு நாள் பூம்புகாரின் அரசவையில் ஒரு விழா. அங்கே நின்றாள் மதவி. அழகும் கலைக்கும் ஒரே உருவம். கோவலனின் கண்கள் கவரப்பட்டன. அவன் இதயம் நகர்ந்தது மெதுவாக அவளிடம். மதவியின் அழகு கோவலனை கட்டி வைத்தது. அவன் ஆசையில் மூழ்கியவன். உண்மையை மறந்தான். அவன் போனான். கண்ணகி பேசவில்லை. ஆனால் அவளது அமைதி கண்ணீருக்கு மேல். வழி தவறின கோவலன் உணர்வோடு திரும்பினார். அவன் கண்களில் மனவெடிப்பு, கையிலே கால்பிடிப்பு. கண்ணகி பேசவில்லை. அவள் ஒரு மௌனத்தில் மன்னிப்பு சொன்னாள். பிழை செய்த கணவனை மனைவி ஏற்றுக்கொண்டாள். மீண்டும் வாழ்க்கையை தொடங்க அவர்கள் புறப்பட்டனர். கையில் இருந்தது ஒரு மங்களக்காப்பு. அதுதான் ஒரு நகரத்தின் விதியை தீர்மானித்தது. மதுரையை வந்தடைந்தனர். புதிதாக வாழ்க்கையை தொடங்க. கோவலன் மங்களக்காப்பை விற்பனைக்காக கொடுத்தார். ஆனால் நகைக்கடைக்காரர் மோசடி செய்தான். இது மன்னியின் நகை எனக் கூறி அவனை காவலர்கள் கைது செய்தனர். அவனை யாரும் கேட்கவில்லை. அவனது குரலும் சத்தியமும் அமைதியாக அழிந்தது. சோதனை இல்லாமல் குற்றவாளி என தீர்ப்பு. மதுரையின் மன்னன் கோவலனை கொன்றான். அவளது கண்களில் நீரில்லை. அவை சுடும் தீப்பந்தங்கள் போல இருந்தன. அவள் அரசருடைய சபைக்குள் நுழைந்தாள். கையில் மங்களக்காப்பு, குரலில் நீதி. இது என் கணவரின் நகை என்று அவள் கூவினாள். அவளது சாபம் வானத்தை எட்டியது. நீதி இல்லாத நகரம் தீயில் விழக்கட்டும். மதுரையின் வீதிகளில் புயலும் தீயும் பாய்ந்தன. மண்ணும் வானமும் நடுங்கின. கண்ணகியின் கோபம் ஒரு நகரத்தை அழித்தது. அவளது கோபம் சுடராய் நீங்கி அவளானாள் தேவதையாக. ஒரு மனைவியின் உண்மை ஒரு தேசத்தின் பக்தியாகியது. இன்று கண்ணகி தேவியாக வணங்கப்படுகிறாள். உங்களுக்கு இந்த தெய்வமாகிய சத்தியம். ப்ளீஸ் லைக், subscribe and share.